மன்னன் படத்தில் ரஜினி வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பேட்டி எடுப்பாங்க. அப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்பார், உங்களுக்கு 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரஜினி சொல்லுவார், அதாவது வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து 1 சாக்லேட் வேணுமான்னு கேட்டு 2 சாக்லேட் வேணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? 2 தான் சார் சொல்லும். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இன்றைக்கி நான் 5 கோடி கொடுக்குறேன், அது உங்களுக்கு வேணுமா? இல்லைனா டெய்லி நான் ₹1 கொடுக்குறேன், அந்த ₹1 வந்து அடுத்த 30 நாள் டபுள் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? லெட்ஸ் லுக் இன் டு தி கண்டென்ட். இன்றைக்கி நான் ₹5 கோடி கொடுக்குறேன், தட் இஸ் ஃபஸ்ட். அடுத்தது வந்து டெய்லி ₹1 கொடுக்குறேன், அது டெய்லி டபுள் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி டே 1 ₹1, டே 2 ₹2, டே 3 ₹4, டே 4 ₹8, டே 5 ₹16, டே 6 ₹32, 10வது நாள் ₹512, 15வது நாள் ₹16,384, 18வது நாள் 1.31 lakhs, 20வது நாள் ₹5,400,000, 23வது நாள் கிட்டத்தட்ட 42 lakhs, 25வது நாள் 1.67 crores. இங்கே தான் ஷாக்கிங் அப்டேட். 30வது நாள் கிட்டத்தட்ட 53 கோடி ரூபா. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். மெனி ஆஃப் அஸ் we don't understand this and என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு 5 கோடி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஸோ த பாயிண்ட் இஸ், என்ன பண்ணீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அண்ட் ஆல்சோ when it comes to investments, please think long term for creating wealth. Thank you. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.